வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்தனா, வளர்ந்தனா, வாழ்ந்தனா, இருந்த நாள் இல்லாமல் நான் இறக்கும்போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த பேர் இருக்கணும், ஏதோ ஒரு துறையில் நான் சாதிச்சு காட்டணும், நான் இந்த மனுஷங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேரோட இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும், லட்சியம் இருக்கும், ஆசை இருக்கும், கனவு கண்டுகிட்டே இருக்கும். எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வயசில் குறைஞ்சவங்க, எங்களோட வயசில் மூத்தவங்க, எங்களுடைய ஒன்றா இருந்தவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு வளர்ச்சியில் முன்னுக்கு போகல. நாங்கள் அதை பார்த்து ஆசைப்படுவோம். எனக்கு இப்படி ஒரு என் லைஃப்பில் இருந்தால் நான் எப்படி இருக்கும், எனக்கு அந்த நேரம் எப்படி ஃபீல் ஆகும்னு நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம். இது ஒரு தேடலை எங்களுக்குள்ள ஆரம்பிக்க வைக்குது. எனக்குள்ள என்ன திறமை இருக்கு, எது மூலமாக நான் இந்த உலகத்தில் சாதிக்கலாம், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தலான்னு நாங்கள் தேடுவோம். தேடிட்டே இருக்கோம். எங்களோட திறமையில நாங்கள் ஆராய தொடங்குவோம். ஏதோ ஒரு வகையில் எங்களுக்குள்ள இருக்கிற தேடல் அந்த திறமையை கொண்டு வந்துடும், வெளியே கொண்டு வந்து காட்டிடும். இதுதான் உன்னோட திறமை, இது உனக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, இது மூலமாக நீ இந்த உலகத்தை சாதிச்சுக்கோ, ஜெயிச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த தேடல் உங்களை இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கான அடையாளமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தேடல் மூலமாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்குள்ள யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வானா நீ விட்டுடு, இது நல்லமில்லை, இதை சாதிச்சிடாத, இது மூலமாக நீ விழுந்துடுவேன், இது நல்லதில்லை, இது சரி வராது, இது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி இந்த தேடலேருந்து இந்த வளர்ச்சியிலேருந்து உங்களை சரிக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்வாங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு ஒரு கதை என்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பாம்பு ஒன்று பாறைக்குள்ள இருந்துச்சா. ஒரு மின்மினி பூச்சி அந்த பாம்பை சுற்றி இப்படியே வளம் வந்துட்டு அழகா துருன்னு பழக்கொண்டு வெளிச்சத்தோடு இருந்துச்சா. உடனே அந்த பாம்பு பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்த பாம்பும் டக்குன்னு பார்த்துட்டே இருந்த அந்த மின்மினி பூச்சியை பிடிச்சி எப்படி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணி இருந்துச்சா. அந்த மின்மினி பூச்சியோ பறந்துட்டு இருந்துச்சா. ஒரு கட்டத்துக்கு மேலே மின்மினி பூச்சி கட்டுச்சா, நான் உனக்கு எதுவுமே கெடுதல் செய்யலை, அப்பயே நீ என்ன பிடிச்சி சாப்பிட்ற பார்க்குறாய், நான் உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சேனா அண்டு கட்டுச்சா. அதுக்கு அந்த பாம்பு சொன்னிச்சா, இல்லை நீ எனக்கு எதுவுமே செய்யலை, அப்போ ஏன் என்னை பிடிச்சி நீ சாப்பிட பார்க்குறாய், என்னை சாப்பிட்டா உன்னை பசி அடங்கிடுமான்னு கேட்டுச்சான். இல்லைன்னு சொன்னிச்சான். அப்போ எதுக்கு ஏன் என்ன சாப்பிடணும்னு நீ ட்ரை பண்ணுறான்னு கேட்டுச்சான். நீ இவ்வளோ அழகா பலன்னு துருன்னு இந்த என்னை சுற்றி இவ்வளோ உற்சாகமாக நீ பறந்துட்டுருக்கிறா, எனக்கு நீ இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு பிடிக்கல, உன்னை எப்படியுமே நான் பிடிச்சி உன்னை விழுங்கணும், சாப்பிடணும், உன்னை வீழ்த்தணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னை முயற்சி எனக்கு அது சரியாகுதில்லை, நான் வர நீ மேலே உயர்ந்துகிட்டே போகிறா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொன்னிச்சான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் வளரவே கூடாது, நாங்கள் முன்னுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி சிலர் இருப்பாங்க, எங்களை சுற்றி இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க, எங்களை சுற்றி 1000 கண்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் எங்களை வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வளராமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் நாங்கள் யோசித்து எங்களோட கோலில் நாங்கள் சாதிச்சு இருக்காமல் முடியுமா? எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நாங்கள் உருவாக்காமல் இருக்க முடியுமா? நாங்கள் போகிற பாதை சரியாக இருக்கான்னு மட்டும் யோசிங்க, வேறு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஆலமரமாக இருங்க, விழுது விட்ட ஆலமரமாக வளரணுமெண்டு முயற்சி எடுங்க, வாழை மரமாக இருந்துடாதீங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.